அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 56th மேட்ச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்றைக்கி நைட்டு 7:30க்கு டெல்லியில் நடக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான மேட்ச்சு பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் விளாண்டுச்சு, மும்பை எஸ்ஆர்ஹெச் விளாண்டுச்சு. நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையிலும் அபிஷேக் சர்மா விளாட மாட்டார், ஹெட்டு மட்டும் தான் விளாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஹெட்டு மட்டும் தான் விளாண்டுருந்தாங்க. அதே மாதிரி இதில் பொறுத்தவரை என்ன சொல்லுங்கள், ரோஹித் சர்மா சொல்லலை, இஷான் கிஷன் சொல்லியிருந்தோம் விக்கெட் கீப்பரில். ஸோ இஷான் கிஷன் ட்ரீம் லெவலில் வந்தாச்சு. சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்துட்டாப்பில். திலக் வர்மானா சொல்லலை, நல்லா விளாட மாட்டான்னு நினச்சோம், பட் ஆனால் விளாண்டுருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். மற்றபடி இதுதான். பியூஷ் சாவ்லா சொல்லலை, பியூஷ் சாவ்லா ஆப்ஷனில் இருந்தாங்க, பட் ஆனால் வேறு ஒரு இதில் பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ரெடிக்ஷனில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது நல்லா விளாட மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் பட் நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் நேற்றோட ப்ரெடிக்ஷன்ஸு. ஸோ இன்றைக்கான மேட்ச் டிசி vs ஆர்ஆர் பார்க்கும்போது டிசி வின் பண்ணால் அவங்களுக்கு ப்ளே ஆஃபில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10% சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஆர்ஆர் ஜெயிச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போய்டும். ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கான மேட்ச்சுக்கான ட்ரீம் 11 பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிக் பஸ் ஆப்பில் ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். டிசியை பொறுத்தவரையிலும் டேவிட் வார்னர் திருப்பி வராது இந்த மேட்ச்சுக்கு. ஸோ டேவிட் வார்னர், அபிஷேக் போரல், ஷாய் ஹோப்பு, ஜேக் ஃப்ரேசர் மெக்கோர்க்கு, பண்ட்டு, ஸ்டப்ஸு, குல்தீப் யாதவ், கலீல் அகமத், அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், அவ்வளோதான். இவங்க தான் இம்பேக்ட் பிளேயராக ரஷித் சலாம்தார், இவர் இம்பேக்ட் பிளேயராக இருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்தவரைக்கும் பட்லர், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல், ரோவன் பவல், சந்தீப் சர்மா, அஸ்வின், ஹிட்மயர், பட்லர், ட்ரெண்ட் போல்ட், சலால், ஆவேஷ் கான். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் இம்பேக்ட் பிளேயராக சலால் தான் இம்பேக்ட் பிளேயரு. ஸோ இதுதான் இந்த இம்பேக்ட் பிளேயர் ட்ரீம் 11 பிளேயர்ஸ் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறோம் இன்றைக்கி. இதில் பார்த்தோம்னா டிசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 6 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தானில் 5 பிளேயர்ஸ்க்கு. ஸோ அந்த டிசியில் யார் 6 பிளேயர்ஸு, ராஜஸ்தானில் அந்த 5 பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூமராலஜி தான் மெயின் பேஸ் அதிகமாக இருக்கும். அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தான், அஸ்ட்ராலஜி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் பார்ட் எடுத்துக்கிறோம் அவங்களோட அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி. பட் நியூமராலஜி தான் நமக்கு அதிகமாக நம்ம இதில் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு பார்க்குறோம். எனக்கு டிசி இந்த 6 பிளேயர்ஸ் யாருன்னா வார்னர், ஜேக் ஃப்ரேசர் மெக்கோர்க், ஷாய் ஹோப், பண்ட்டு, குல்தீப் யாதவ், ராஷித் சலாம்தார், இந்த 6 பிளேயர்ஸ் தான் டிசியில் நல்லா விளையாடுறதுக்கான ட்ரீம் 11 அந்த 6 பிளேயர்ஸ் வராங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரையிலும் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரோவன் பவல், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட்டு, இந்த 5 பிளேயர்ஸு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வராங்க. ஸோ மொத்தமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு டிசி vs ஆர்ஆருக்கு ட்ரீம் 11 பிளேயர்ஸ் லைனாக சொல்லிடுறேன். டேவிட் வார்னர், ஷாய் ஹோப், பண்ட், ஜேக் ஃப்ரேசர் மெக்கோர்க், ரஷித் சலாம்தார், குல்தீப் யாதவ், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரோவன் பவல், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, இந்த 11 பிளேயர்ஸாக நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷனல் பிளேயராக வேணால் நீங்கள் அபிஷேக் போரல், டிசிலேருந்து ஆப்ஷனல் பிளேயராக அபிஷேக் போரல் வச்சுக்கோங்க. யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம்னா ரோவன் பவல், ஆர்ஆரில் ரோவன் பவலுக்கு பதிலாக நீங்கள் வேணால் அபிஷேக் போரல் டிசியில் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா டிசியில் 7 பிளேயர்ஸ், இங்கே 4 பிளேயர்ஸ்னு வரும். பட் நான் முன்னாடி சொன்னதே வச்சுங்க, டிசியில் 6, ராஜஸ்தான் 5 வச்சுங்க. இந்த 11 பிளேயர்ஸே ஓகே. நான் ஆப்ஷனலாக தான் சொல்லியிருக்கேன் அபிஷேக் போரல். ஒரு அபிஷேக் போரலை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரோவன் பவலுக்கு பதிலாக அவர் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு யாராவது உள்ளே சேஞ்ச் பண்ணனாலும் உங்கள் இதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில். ஸோ நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் இது என்னன்னு பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய ட்ரீம் 11 பிளேயர்ஸ்க்கான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் நம்ம கண்டினியூஸாக இதோட நம்ம ஒரு 56th மேட்ச் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம இதோட ஒரு 50-51 மேட்ச் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கண்டினியூஸாக பண்ணுவோம். இது பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மேட்ச் இருக்குது, இன்னும் ஒரு 20 மேட்ச் இருக்குது ஐபிஎல். அதுக்கப்புறமேலு 2020 வேர்ல்டு கப் வருது. ஸோ அதில் எல்லாமே கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அனைவருக்கும் நன்றி.